மக்களால் நான், மக்களுக்காகவே நான். வைணவ திருத்தலங்கள் 108 முதன்மையானது திருவரங்கம். இந்த அரங்கனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒன்றை சொல்லுவார்கள், எங்கும் சுற்றியும் ரங்கனை செவிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆக இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்குள்ளே சென்று வந்தாலும் இறுதியாக அரங்கப் பெருமானின் அருளை பெற விரும்புவார்கள். அதே நிலையிலே தான் அரங்கனின் மைந்தனான நான் இன்றைக்கு இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்றேன். தடுப்பணை கட்டப்பட்டு நீர் நிறுத்தி வைக்கப்படும். அப்படி நிறுத்தி வைத்தால் வடகாவேரியிலும் தென்காவேரியிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து இருக்கும். இந்த தீவே தண்ணீர் நிறைந்த பகுதியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் 10,000 வீடுகள் வந்துவிட்டது. ஒவ்வொருடைய வீட்டு தேவைக்கு தனி ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 200 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. குடிப்பதற்கு, குடிப்பதற்கு, துவைப்பதற்கு, வீட்டை சுத்தம் செய்வதற்கு எல்லாம் சேர்த்து 200 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது ஒரு மனிதனுக்கு. ஆக இந்த திருவரங்கம் தொகுதியிலே 2.25 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய தேவைகளை கருத்தில் அறிந்து அதை நிறைவேற்றி தருவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்வது நான் என்று மக்கள் நினைத்து விட்டார்கள், சொல்வது கிறிஸ்தவன் என்று நினைத்து விட்டார்கள். நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமை என்று சொல்லி வாக்களிக்க இரட்டை இலை. பிரணோ ஜுவல்லர்ஸின் பழசுக்கு புதுசு ஆஃபர். உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்க. இந்த தொகுதி என்பது என்னுடைய தொகுதி. நான் வாக்காளர்களாக கொண்ட பகுதி இது. எனவே இந்த மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நன்கு அறிந்தவன் நான். திருவரங்கத்திலே தலையாய பிரச்சனை என்று சொன்னால் ஒன்று அடிமனை பிரச்சனை. பதிவு செய்யப்பட வேண்டும் என்று விருப்பம் கொண்டுள்ளார்கள். அதனை நிச்சயமாக சட்டத்தின் துணை கொண்டு நீதிமன்றத்தின் ஆதரவோடு நிறைவேற்றி தருவேன். அதற்குரிய அனுபவம் என்னிடத்திலே இருக்கிறது. இது போன்ற ஒரு வழக்கினை நான் ஏற்கனவே கையாண்டிருக்கிறேன். எனவே இது எப்படி தீர்க்கப் போகிறீர் என்று எவரேனும் விரும்பினால் தனிப்பட்ட முறையிலே என்னிடத்திலே அணுகினால் அதற்குரிய தீர்வை நிச்சயமாக நான் அளிப்பேன்.
அந்தநல்லூர் தொகுதியிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதிகமான விவசாயிகளை கொண்ட பகுதி அந்தநல்லூர் பகுதி. இங்கே நிறைய மலர்கள் சாகுபடி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்பது நீண்ட நெடுநாளைய கோரிக்கை. அதை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக நான் பாடுபடுவேன். எல்லோரும் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், சென்ட் ஃபேக்டரி வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு தனியார் நிறுவனத்தை நம்பி அனைத்து பூக்களையும் கொடுத்து விட்டால், ஒரு காலகட்டத்திலே அவர்கள் நிராகரித்து விட்டால் இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். எனவே இந்த மலர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காணப்படும். வெளிநாட்டுகளை விற்பனை செய்வதற்கு வேண்டிய வணிகம் விரிவுபடுத்தப்படும். ஒரு 25 ரூபாய் விற்க வேண்டிய, விற்று வருமானம் பெறக்கூடிய ஒரு விவசாயி கிலோவுக்கு நேந்திரங்காய்க்கு அங்கே 400 ரூபாய் கொடுத்து 1 கிலோ சிப்ஸை இங்கே வாங்கி வருகிறார்கள். எனவே நம்முடைய பகுதியிலே நிறைய தென்னை மரங்கள் இருக்கிறது. எனவே தென்னையிலே இருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கு வழிகளும் இருக்கிறது. எனவே இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய சிப்ஸ் தொழில் ஃபேக்டரி ஒன்று உருவாக்கப்படும். அது மூலமாக ஆண்டு முழுக்க அயல்நாடுகளுக்கு கொண்டு சென்று விற்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்க முடியும். பிரணோ ஜுவல்லர்ஸின் பழசுக்கு புதுசு ஆஃபர். உங்களோட பழைய தங்க நகைகள் மீது பவுனுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக பெற்றிடுங்கள். கையில் கிடைக்கும்படி நிச்சயமாக செய்வேன். எனவே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கணினி திட்டத்திலே அவர்களை இணைத்து கொண்டு புள்ளி விவரங்களை சேகரிக்க சொல்லி இருக்கிறேன். அருள் கூர்ந்து நம்முடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கணினி விவரம் பதிவு செய்ய வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். சிலர் குடும்ப அட்டை கூட இல்லை என்று சொன்னால் அது பதிவு செய்யப்படும். அவருடைய குடும்ப அட்டையை பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் மனு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுவை நாங்களே பூர்த்தி செய்து அவரிடத்திலே கையெழுத்தம் பெற்று கொண்டு போய் அதிகாரத்தில் செலுத்தப்படும். அனைத்து நிகழ்வுகளும் கணினி மூலமாக கண்டறியப்படும். என்னுடைய ஆசையெல்லாம் இந்த தொகுதியுடைய கடைசி பிரச்சாரத்திலே எத்தனை பேருக்கு வேலை இல்லை, எத்தனை பேருக்கு என்னென்ன தேவை இருக்கிறது என்ற புள்ளி விவரம் என்னிடத்திலே இருக்கும். அந்த புள்ளி விவரத்தின்படி பணியாற்றுவதற்கு திருவரங்கம் தொகுதி மக்கள் ஒத்துழைப்பு தருவதோடு மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி தேர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே கிருஷ்ணனைப் போல அவர் தேரோட்டி நடத்துவதற்கு நீங்கள் வழிவகை தார வேண்டும். அவருடைய எம்ஜிஆருடைய சின்னம் இரட்டை இலை, அம்மாவுடைய சின்னம் இரட்டை இலை, இபிஎஸ் ஓபிஎஸ் உடைய சின்னம் இரட்டை இலை. இழைதாங்கி இருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான்.